ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்சிலேருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சிலேருந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 14/2/2024 அன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/3/2024க்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். upsconline.nic.in இதை பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி போன்று நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 6/3/2024 12/3/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண சொல்ல ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5 மார்ச் 2024 6 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு பெனால்ட்டி மார்க், ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றத தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத ஆசைப்படுறாங்க, தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, ரயில்வே ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரேட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, ரயில்வே மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இதில் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் குரூப்பும் அடங்கன்றதை சொல்லியிருக்காங்க. எல்லாமே குரூப் ஏ குரூப் பிக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே ஹை கிளாஸ்க்கான பதவினே சொல்லலாம். இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டுனா உங்கள் லைஃபே செட்டில்னு சொல்லலாம். சூப்பரான எல்லாமே ஒரு நல்ல ஜாப்னு எல்லாமே ஹையர் போஸ்டிங்ன்றதை சொல்லலாம். ஸோ நல்லா கிளியர் பண்ண பாருங்கள். எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 1056 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வேக்கன்சி அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே எந்த மாதிரி டிசபிலிட்டி பர்சன் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்றத உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ப்ரீலிம்ஸ் எக்ஸாமுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி வெள்ளூர், இந்த மாதிரி பல்வேறு வகையான டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. மதுரை கொடுத்துருக்காங்க, திருச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தா உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். அதேமாரி மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. அங்கே போய்ட்டு தான் உங்களுக்கான மெயின் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டா 100% உங்களுக்கான ஜாப் ரிசர்வேஷன் படி உங்களுக்கான ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க பாருங்கள். 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டான விஷயம், ஏ கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் ஏ கிராஜுவேட் டிகிரி. ஸோ நீங்கள் எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் இங்கே ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்கள் விட்டாலும் எழுத முடியாது, உங்களுக்கு ஒரு சில லிமிட் வச்சுருக்காங்க. மொத்தமாகவே 6 தடவை தான் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 6 தடவை இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம்.
எஸ்சி எஸ்டிஆர் கீனா நீங்கள் எத்தனை தடவை இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 9 தடவை மட்டும்தான் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெல் ப்ரிப்பேராக நீங்கள் வந்து படிக்க பாருங்கள். ஏன்னா ஒரு டைம் தான் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியுன்றதால நீங்கள் கரெக்டாக வந்து முன்னாடியே வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதோ அவங்களுக்கான டீல்ஸ் வெளியிட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள், எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். மீதி இருக்காங்க பாருங்கள், ஓபிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் மட்டும் 100 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அனைத்து கமிட்டி சார்ந்த பெண்கள் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிஆரில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து அதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மாடிஃபை பண்ணுறவங்க தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க. இல்லை எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன், ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். இதில் உங்களுக்கு பல்வேறு வகையான எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாமே ஹையர் போஸ்ட் அப்படின்ற காரணத்தால் எக்ஸாம் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் பற்றி பார்த்துடலாம். அதாவது ப்ரீலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 வைக்கிறாங்க. பேப்பர் 1ல் 200 மதிப்பெண், பேப்பர் 2ல் 200 மதிப்பெண் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றத தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 2 கம்பல்சரி பேப்பர் இருக்க போது, பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. பேப்பர் 1ல் 200 மதிப்பெண், பேப்பர் 2ல் 200 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. போத் த கொஷின் பேப்பர் வில் பி ஆன் த ஆப்ஜெக்ட், ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் தான் உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாம் வந்து இருக்க போது. அதேமாரி பேப்பர் 2 இருக்குது பாருங்கள், அதாவது ப்ரிலிம்ஸில் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் தான் குவாலிஃபைங் பேப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் கிடையாது, பட் பேப்பர் 2 வந்து குவாலிஃபைனாக உங்களுக்காக வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து போவீங்க. உங்களுக்கான கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் இருக்க போது. ஸோ இது வந்து பார்த்தா தமிழில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிடையாது. அதுக்கப்புறம் சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதேமாரி ப்ரிலிம் எக்ஸாமில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறோம் அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து குவாலிஃபைன் பேப்பர் வைக்கிறாங்க. பேப்பர் ஏ பேப்பர் பியாக வந்து பார்த்தா வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தா குவாலிஃபைன் பேப்பர் தான். இதில் எடுக்கிற மார்க்கை கம்பல்சரி வந்து பார்த்தா உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் அடுத்த கட்டக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு குவாலிஃபைன் மார்க்கை வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த குவாலிஃபைன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஏவா பேப்பர் பியை பிரிச்சிருக்காங்க. பேப்பர் ஏ வந்து ஒன் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட சொந்த லாங்குவேஜ், உங்களுக்கு தமிழ் வேணும், நீங்கள் தாராளமாக வந்து இந்த பேப்பர் ஏவை தமிழை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர் பிஏ பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க, அதில் தான் உங்களுக்கான எஸ்ஏ வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்க போது கைப்பட நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் பென் யூஸ் பண்ணி, அதுவும் எல்லாமே உங்களுக்கு எஸ்ஏவாக கொடுப்பன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மார்க்கை வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் இது குவாலிஃபைன் பேப்பராக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரிப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட். ஸோ மெரிட்டுக்கு நீங்கள் எந்த பேப்பரில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க, எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிஃபைன் பேப்பர் வைக்கிறாங்க. அதில் குவாலிஃபை ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெரிட் லிஸ்ட்டுக்கான பேப்பர் எழுதுங்க. இதில் இருக்க மார்க்கை தான் எலிவேஷன்ஸ் பண்ணிப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தா எஸ்ஏ தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாபிக்ஸு. இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கான எஸ்ஏ கொஷின்ஸ் கேட்பாங்க. முழுக்க ஒரு எஸ்ஏ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான ஒரு பேட்டர்னை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாக 5-6 பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பேப்பர் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பேப்பருமே நீங்கள் 250 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக 7 பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஏதாச்சும் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்களே செலக்ட் பண்ணி அதுக்கான எஸ்ஏ பேப்பரை நீங்கள் எழுதிக்கலாம். மீதி எல்லாமே அவங்க கொடுக்குற டாப்பிக்கில் தான் உங்களுக்கான எஸ்ஏ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். ஸோ மொத்தமாக எவ்வளோ மார்க்குக்கு மெரிட் வைக்கிறாங்கன்னா 2025 மார்க்குக்கு உங்களுக்கான மெரிட் வந்து இருக்க போது. இதில் யார் வந்து அதிகபட்ச மார்க் எடுக்காங்க ரிசர்வேஷன் படி அவங்க அடுத்த கட்டமாக செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க.
ஸோ இதேமாரி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க எக்ஸாம் பேட்டர்ன். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் யார் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் படி உங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீம்ஸ்க்கான சிலபஸ் என்ன, மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னன்ற மாதிரி ஒவ்வொன்றா தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் எல்லாமே ரெஃபர் பண்ண பாருங்கள். சிலபஸை பொறுத்த மட்டுமே 100 பேஜ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போது, எவ்வளோ பேட்டர்ன் இருக்க போது நாம வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப ஒரு ஹை போஸ்டிங்கான ஒரு எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இவ்வளோ எக்ஸாமை கடந்து வரணுமான்னு. கண்டிப்பாக இவ்வளோ எக்ஸாம் நீங்கள் கடந்து வந்தால் மட்டும்தான் ஒரு ஐஏஎஸ் பதவியை நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும். இல்லை பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. டாப் ரேங்கில் இருக்கவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஐஏஎஸ் பதவியை சூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அது கீழே வரவங்க அதுக்கடுத்து உள்ள பதவி எல்லாமே செலக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா 1025 வேக்கன்சின்றதால கண்டிப்பாக டஃப் காம்படிஷன்ஸ் இருக்க போது நிறைய பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பல காலமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்லாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதில் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஓகே, இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன். அதுக்கடுத்து உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்த்த பாருங்க எல்லாமே சேம் மெத்தட் தான், சேம் எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருப்பாங்க, சேம் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் மாறுபட போது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்க பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், நேம்லி நீங்கள் வந்து பார்த்தா பேச்சுலர் டிகிரியில் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி முடித்தவங்க, வெட்டினரி சயின்ஸ் முடித்தவங்க, அல்லது பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஜாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஜுவாலஜி இது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் பேச்சுலர் டிகிரியில் எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இதில் வர ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் உங்கள் டிகிரியில் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பாட்னி வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரி வந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் வந்துருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. அண்டு அது கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி கண்டிப்பாக நீங்கள் முடிச்சுன்றதை சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி வித் இந்த சப்ஜெக்ட் மற்றும் ஜுவாலஜி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் வந்து படிச்சுட்டோம். அல்லது பேச்சுலர் டிகிரி இந்த அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி முடித்தவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுதான். சேம் நோட்டிஃபிகேஷன், சேம் எதுவும் எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம் நிறைய பேர் கனவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி எக்ஸாம் இருக்க போது அதாச்சும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன்பிஎஸ்சி போன்று ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து அதிகபட்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி இந்த எக்ஸாமுக்கு அட்டெண்ட் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ வந்து போடலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டும் மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.